அகிலம் நியூஸ் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வோருக்கு அவசர அறிவிப்பு. அவசர கால நிலை மேலும் நீட்டிப்பு. வெளியான வர்த்தமானி அறிவிப்பு. நீர் கட்டணங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் பொதுமக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. பயணிகள் பேருந்து உரிமையாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அடுத்தடுத்து இலங்கைக்கு வரும் ரஷ்ய பிரதிநிதிகள். இலங்கைக்கு மீண்டும் 2022 போன்ற நெருக்கடி வராதா? எரிபொருள் கொள்முதலில் புதிய சிக்கல் குறித்து அவசர நடவடிக்கை. எரிபொருள் கையிருப்பினை மறைத்து வைத்திருந்தவர் கைது. வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. அனைத்து பக்கங்களிலும் தீவிரமடையும் நெருக்கடி. இரவில் மின்சாரமும் இல்லாமல் போகலாம். தொடர்வன விரிவான செய்திகள். தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் பொருட்களை அதிகளவில் கொள்வனவு செய்ய வேண்டாம் என நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசல பண்டாறு அறிவித்துள்ளார். அத்துடன் பண்டிகை காலத்தில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாது எனவும் அவர் பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். எனினும் அத்தியாவசிய பொருட்கள் இறக்குமதியில் எவ்வித தட்டுப்பாடும் இல்லை எனவும் கொள்கலன்களை பரிசோதிக்கும் இடவசதி குறைவாக இருப்பதாலேயே சிறு தாமதங்கள் ஏற்படுவதாகவும் தற்போது அந்த இடவசதிகள் விரிவாக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஜ்ஜிஹேவா தெரிவித்துள்ளார். இதேவேளை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் பி சுப்பிரமணியம் இதுகுறித்து கூறுகையில், நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லை. இடைத்தரகர்களே செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி விலைகளை அதிகரித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பருப்பு வகைகள் மார்ச் மாத இறுதியில் நாட்டை வந்தடைய உள்ளன. ஏப்ரல் முதல் வாரத்தில் பருப்பு விலை மீண்டும் 265 தொடக்கம் 270 ரூபாய் வரை குறையும். சித்திரை புத்தாண்டு காலத்தில் எரிபொருள் விலை அதிகரித்தாலும் அத்தியாவசிய பொருட்களின் விலையில் அதிகபட்சம் 20 ரூபாய் மட்டுமே மாற்றம் ஏற்படலாம் என சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிக்கையில், பருப்புக்கு கட்டுப்பாட்டு விலை இல்லாததால் சில்லறை விலையில் கடுமையான தலையீடுகளை செய்ய முடியாது. இருப்பினும் பொருட்கள் பாதுகாக்கப்பட்டால் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஊடாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சித்திரை புத்தாண்டுக்கு தேவையான 90% அத்தியாவசிய பொருட்கள் ஏற்கனவே கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியால் அறிவிக்கப்பட்ட பொது அவசரகால நிலை மேலும் ஒரு மாதத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவிப்பை ஜனாதிபதியின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். டிட்வா புயலால் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாட்டில் பொது அவசர நிலை நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் பொது பாதுகாப்பையும் நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை பராமரிப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையில் அரச கூட்டுத்தாபனம், அரசாங்க திணைக்களம், உள்ளூராட்சி நிறுவனம், கூட்டுறவு சங்கம் அல்லது அவற்றின் கிளைகளால் வழங்கப்படும் சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து வர்த்தமானி அறிவிப்பை மேலும் நீட்டிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி மின்சார விநியோகம், பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம், எரிவாயு உள்ளிட்ட எரிபொருள், சுகாதார சேவைகள் தொடர்பான அனைத்து சேவைகள் மற்றும் பல சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்திருந்த வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீர்க்கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பில் எந்தவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. வருடத்தில் இருமுறை மட்டுமே கட்டண திருத்தங்கள் குறித்து ஆராயப்படும் என தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தலைவர் சந்தன பண்டாறு தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக வறட்சி நீடித்தால் நீர் விநியோகத்தை குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு அம்பத்தலையில் மேலதிகமாக 50,000 கன மீட்டர் உற்பத்தி நிலையமும், கலுகங்கை திட்டத்தின் கீழ் 136,000 கன மீட்டர் நிலையமும் அமைக்கப்பட உள்ளன. எனவே தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுதல் மற்றும் வாகனங்களை கழுவுதல் போன்ற அத்தியாவசியமற்ற தேவைகளுக்கு நீரை பயன்படுத்துவதை தவிர்த்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட பேருந்து கட்டணங்களை பேருந்துகளுக்குள் பயணிகளுக்கு காட்சிப்படுத்துமாறு மேல்மாகாண பயணிகள் போக்குவரத்து சேவை அதிகார சபை அறிவித்துள்ளது. ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள அதிகார சபை, பயணிகள் சேவை அனுமதி 16A நிபந்தனைகளின்படி இது கட்டாயமாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது.
சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் பேருந்துகளுக்குள் வைக்கப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாத பேருந்துகளின் உரிமங்கள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ ரத்து செய்யப்படும் என்றும் மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட கட்டணங்கள் காண்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய சோதனைகள் தொடங்கப்படும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு ஏதேனும் முறைப்பாடு இருந்தால் அவர்கள் போக்குவரத்து சேவை அதிகார சபையிடம் தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட முறைப்பாடுகளை 011286086 என்ற தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது 070286086 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கோ தெரிவிக்கலாம். தேசிய போக்குவரத்து அதிகார சபை கடந்த 23ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணங்களை 12.19 வீதத்தால் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் ரஷ்யா இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ரஷ்யாவின் பிரதி வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரோ ருடன்கோ 2026 மார்ச் 31 அன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளார். இந்த விஜயம் ரஷ்யா மற்றும் இலங்கை இடையிலான 11வது இருதரப்பு அரசியல் கலந்தாய்வுகளில் பங்கேற்பதற்காக நடைபெறுகிறது. குறித்த கலந்தாய்வுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால தூதரக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதையும் பல துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டதாக இலங்கை வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்படி கலந்தாய்வுகளின் போது அரசியல் தொடர்புகள், பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம், சுற்றுலா, எரிசக்தி உள்ளிட்ட பல முக்கிய துறைகள் குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெறவுள்ளன. அத்தோடு இரு நாடுகளுக்கும் பொதுவான முக்கியத்துவம் வாய்ந்த பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் பற்றியும் அதிகாரிகள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவுள்ளனர். இதேவேளை அண்மையில் இலங்கை அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ரஷ்ய எரிசக்தி பிரதியமைச்சர் ரோமன் மார்ஷியாவினும் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆசியாவில் நிலவும் போர்ச்சூழல் இலங்கை பொருளாதாரத்தில் குறுகிய மற்றும் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் தற்போதைய நிதி ஸ்திரத்தன்மை காரணமாக 2022ஆம் ஆண்டு போன்றதொரு பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட வாய்ப்பில்லை என பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் துறை தலைவர் பேராசிரியர் வசந்த அத்துக்குரல இது குறித்து தெரிவிக்கையில், 2022ஆம் ஆண்டை விட தற்போது இலங்கை பொருளாதாரம் வலுவாக உள்ளது. அப்போது எரிபொருள் இறக்குமதி செய்ய டாலர் இல்லை, ஆனால் இப்போது டாலர் கையிருப்பு உள்ளது. விநியோக பாதைகள் முடங்கியுள்ளதே தற்போதைய பிரச்சனைகளாகும் என தெரிவித்தார். டிட்வா சூறாவளி பாதிப்பு இருந்த போதிலும் 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் எட்டப்பட்ட 5% பொருளாதார வளர்ச்சி வீதத்தை தொடர்ந்து பராமரிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்ட காலத்தில் உற்பத்தி பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலாம் மற்றும் வறுமை விகிதம் அதிகரிக்கலாம். எரிபொருள் சிக்கனத்திற்காக வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை வழங்குவது உற்பத்தி மற்றும் கல்வித்துறையை பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். எனினும் இந்த நெருக்கடியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தலாம் என பேராசிரியர் அத்துக்குரல சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அத்தியாவசியமான குடிநீரை இலங்கை ஏற்றுமதி செய்ய முடியும். இறக்குமதியை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம் எனவும் குறிப்பிட்டார். அரசாங்கம் தற்போது எரிசக்தி நுகர்வை சிறப்பாக முகாமைத்துவம் செய்து வருவதாகவும் இந்த முயற்சிகளின் வெற்றியே எதிர்கால பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். இலங்கைக்கு தேவையான மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக விடுக்கப்பட்ட திறந்த கோரிக்கைக்கு சர்வதேச அளவில் 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் முன்மொழிவுகளை வழங்கியுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. கிடைக்கப்பெற்றுள்ள நூற்றுக்கணக்கான விண்ணப்பங்களை மதிப்பீடு செய்வதற்காக 2 விசேட குழுக்கள் நியமிக்கப்பட்டு அவை 24/7 அடிப்படையில் இயங்கி வருவதாக கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்தார். உலக சந்தையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நம்பகமான விநியோகஸ்தர்களை தெரிவு செய்வது பெரும் சவாலாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மசகு எண்ணெய் மற்றும் டீசல் விநியோகத்துக்காக ஏற்கனவே 2 முகவர்கள் தெரிவு செய்யப்பட்ட போதிலும் இறுதி உடன்படிக்கையில் கையெழுத்திடும் தருணத்தில் அவர்கள் பின்வாங்கியுள்ளனர். தற்போதைய உலகளாவிய சூழலில் கடலில் பயணிக்கும் எரிபொருள் தாங்கி கப்பல்களை அணுகி அதிக விலை கொடுத்து கொள்வனவு செய்யும் ஒரு போட்டி நிலை உருவாகியுள்ளதால் இந்த தேக்க நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். எரிபொருள் நெருக்கடியை கையாளும் பொருட்டு அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட கொள்முதல் குழு தனது வழமையான நடைமுறைகளை மாற்றியமைத்துள்ளது. வாரத்திற்கு ஒரு முறை கூடிய இக்குழு தற்போது தேவைப்படின் ஒரே நாளில் 2 தடவைகள் கூடி அவசர முடிவுகளை எடுத்து வருகின்றது. தரம் மற்றும் கொடுப்பனவு விதிமுறைகளை சரிபார்த்த பின்னரே தொழில்நுட்ப குழுவிற்கு முன்மொழிவுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன. பெட்ரோல் மற்றும் டீசலை பெற்றுக்கொள்வதில் பெரிய சிக்கல்கள் இல்லை என்றாலும் மசகு எண்ணெய் விநியோகத்தில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதை கூட்டுத்தாபனம் ஒப்புக்கொண்டுள்ளது.
கடந்த மார்ச் 26 மற்றும் ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வரவேண்டிய மசகு எண்ணெய் கப்பல்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் உலை எண்ணெய் தயாரிப்பது பாதிக்கப்படலாம் என்பதால் மேலதிக டீசல் மற்றும் ஒரு தொகுதி உலை எண்ணெயை நேரடியாக கொள்வனவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது ஒரு டீசல் கப்பல் எரிபொருளை இறக்கியுள்ளதோடு லங்கா IOC நிறுவனத்திற்கான ஒரு கப்பலும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கான 92 ரக பெட்ரோல் கப்பல் ஒன்றும் விரைவில் நாட்டை வந்தடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது வீட்டில் எரிபொருள் கையிருப்பினை மறைத்து வைத்திருந்த பெண்ணொருவரை கைது செய்துள்ளதாக குடாஓயா போலீஸ் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஊவா குடாஓயா போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே 95 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 78 லிட்டர் டீசல் ஆகிய எரிபொருள்கள் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் இன்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்துகளில் உந்துருளி ஓட்டுநர்களும் அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்களுமே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டின் தரவுகளின்படி வீதி விபத்துகளின் உயிரிழந்தவர்களில் 31% பாதசாரிகள் ஆவார். இந்த ஆண்டு அந்த தரவுகளில் சிறிய அதிகரிப்பு காணப்படுகிறது. வீதிகளில் பயணிக்கும் பொதுமக்கள் ஒழுக்க விதிகளை சட்ட விதிகளையும் பின்பற்றுவதன் மூலம் விபத்துகளை குறைக்க முடியும். வீதியின் வலதுபுறமாக நடக்கவும் வீதியை கடக்கும் போதோ மிகுந்த அவதானத்துடன் செயல்படவும், வீதியில் நடக்கும் போதோ அல்லது வாகனங்களை செலுத்தும் போதோ கைபேசியில் பேசுவதை முற்றாக தவிர்க்கவும். மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களையும் கண்டறியும் சோதனைகள் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான சோதனைகள் தற்போது நாடு முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் இரவு நேரங்களில் திட்டமிட்ட மின்தடைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம் என மின்சார சபை பொறியாளர்கள் எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையின் மின் உற்பத்தி கட்டமைப்பானது கடும் அழுத்தத்துக்கு உள்ளாகியுள்ள நிலையில் இந்த அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிரதான நீர்மின் தேக்கங்களில் நீர்மட்டம் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகின்றன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களால் எரிபொருள் மற்றும் நிலக்கரி இறக்குமதியில் தடைகள் ஏற்பட்டுள்ளதோடு அவற்றின் விலைகளும் உயர்ந்துள்ளன. நுரச்சோலை மின் நிலையத்தில் நிலக்கரியின் தரம் தொடர்பான சிக்கல்கள் இன்னும் நீடிக்கின்றன. இவ்வாறான சூழலில் நாடு தழுவிய ரீதியில் பாரிய மின் துண்டிப்புகள் ஏற்படுவதை தவிர்க்க குறுகிய கால சுழற்சி முறையிலான மின்வெட்டுக்களே ஒரே தீர்வு என மூத்த பொறியியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மின் நுகர்வு உச்சத்தில் இருக்கும் இரவு 6 மணி முதல் 10 மணி வரை இந்த மின்தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை பேணவும் பராமரிப்பு பணிகளை முன்னெடுக்கவும் இது அவசியமாகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்சார கட்டணங்களும் பாரிய அளவில் அதிகரிக்கப்படலாம் என பல தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மின்வெட்டு தொடர்பிலான எச்சரிக்கைகளும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. எனினும் அரசாங்கம் மின்வெட்டு தொடர்பான எவ்வித உத்தியோகபூர்வ அறிவிப்புகளையும் வெளியிடாத போதும் பொதுமக்கள் முடிந்தளவு மின்சாரத்தை சீக்கிரமாக பயன்படுத்துமாறு அரசு தரப்பிலிருந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலன் நியூஸின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலன் நியூஸ் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.